காலங்காத்தால பைனாப்பிள் சட்னின்னு ஒன்று கொடுத்தா நல்லா ஆகுதுன்னு ஊற்றி சாப்பிட்டது கீழே ஊற்ற போகுதுன்னு நினைக்கிறேன். ஹாய் ஆயிஷா, இப்பதாண்டி ரிலாக்ஸ் ஆகி ஹாயா போயிட்டு இருக்கோம். ஒரு 2 hours ரீச் ஆயிட்டோம் தான் நினைக்கிறேன். என்னங்க மேரேஜ் ஆயிடுச்சுன்ற ஆனந்தத்துல அடிக்கிட்டே வரீங்க போல. அடக்க முடியாம அடுக்க முடியல டைலாக் பேசுறானே. ஏன்பா எதுவுமே பேசாம வரீங்க? அது எங்கேயாச்சும் நிறுத்தலாமா? கல்யாணம் ஃபர்ஸ்ட் டைம்ல அதான். ஓ எனக்கு 7th டைம். ஓ எதா பின்ன என்னப்பா, எனக்கும் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. நடந்திருக்குன்னு சொல்லுமா. ஏதோ ஒண்ணு. ஏய் அண்ணே, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? ப்ரோ நான் உங்களோட சின்ன பையன் தான் ப்ரோ. பேர் சொல்லியே கூப்பிடுங்க பரவாயில்ல. பேர் என்ன? பீத்தாம்பரம். அடங்கோ. சரிப்பா, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ்ல போயிடலாம் ப்ரோ. வீட்டு பக்கத்துல கல்யாணம் வைக்கிறாங்க, கேட்காம நடுக்காட்டுல வச்சுட்டு இப்ப ரெசார்ட்டுக்கு வாழ்ந்த தாலியா இருக்கிறானுங்க. ஆமா, வீடுன்னு ஒண்ணுதான் ஞாபகம் வந்துச்சு. நமக்கு வீடு பார்த்தாச்சுல. வீடு இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசிக்கிட்டு, நம்ம ரெசார்ட் போய் பேசிக்கலாமே. ஏன்பா இப்ப பேசினா என்ன? இல்லம்மா, ரெஸ்ட் எடுத்துட்டு சொல்றதுக்கு இப்பவே சொல்லுப்பா. அது இல்ல பார்த்தாச்சா? சூப்பர்ப்பா. எந்த ஏரியால? ஐயோ அது இல்லம்மா, அம்மா. சாரி ப்ரோ, பூனை குறுக்கால வந்துச்சு. ஆட்டாம போடா. ஓ அப்ப வீடு கூட உங்க அம்மாட்ட கேட்டுதான் டிசைட் பண்ணுவியாப்பா? அந்த அம்மா இந்த அம்மா இல்லம்மா, இது வேற. நான் சொல்ல வரது ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. பக்கத்துல ஏதாச்சும் ஹோட்டல் வந்தா நிப்பாட்டுங்களேன். எனக்கு ஒன்றும் பசிக்கல. ஐயோ உனக்காக இல்ல. அதானே, நீங்க எங்கப்பா எனக்காகலாம் யோசிக்க போறீங்க? நம்ம பேசின இந்த 1.5 மாசத்துல நான் கேட்டது ஒரே ஒரு விஷயம், அது கூட உங்களால எனக்கு பண்ண முடியல. சுபா, எதுவா இருந்தாலும் ரெசார்ட் போய் பேசிக்கலாம். இப்ப என்ன சொன்னீங்க? எதுவா இருந்தாலும் ரெசார்ட் போய் இவ்ளோ நேரம் மா போட்டு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்போ என்ன என் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? சொல்லுங்க பார்த்திபன், இப்ப எதுக்கு என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க? ஐயோ டெட்டுண்டு. என்ன என்றுதான் பார்த்து நேரான கேள்வி கேட்பாளோ. தாலி கட்டினதும் லவ் எல்லாம் போயிடுச்சு தானே? ஐயோ அப்படி இல்ல சுபா. இப்ப கூட உங்களால மா போட்டு கூப்பிட முடியல தானே? இல்லம்மா, மா போட்டு கூப்பிடாதீங்க, டென்ஷன் ஆயிருவேன். ஐயோ அதை விட்டு தொலைய. ஓ நான் விட்டு தொலையணுமா? உன்னை சொல்லமா. மா சொல்லாதீங்க. ஏய் ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? போடா அந்தாண்ட. இவன் வேற மா. ஐயோ ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேள. ஓ அப்ப கூட நீங்க சொல்றதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர நான் சொல்றத கேட்கணும் பண்ணணும் உங்களுக்கு தோணவே தோணாதுல. ப்ரோ இன்னுமா எதுவும் ஹோட்டல் வரல? நான் இங்க கட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்க திங்கறதுக்கு ஹோட்டல் தேடிட்டு இருக்கீங்களா? சுபா சும்மா இரு, உனக்கு சொன்னா புரியாது. ஓ எனக்கு புரியாதா? அதான் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்து நிக்குதே. இதுக்குதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அப்பெல்லாம் சரிமா சரிமான்னு சொல்லிட்டு இப்போ உங்க வேலையை காட்டுறீங்க தானே? சபா அது சுபா. ஐயோ என்னால முடியல. கல்யாணம் ஆயி முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நான் உங்களுக்கு சலிச்சிட்டேனா? சுபா சுபா சுபா, நான் சொல்றது. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் பார்த்தி, இப்பவே இவ்ளோ மாறிட்டீங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் சுத்தம். நான் பயந்தா மாதிரியே நடக்க போகுது. நீ என்ன சொல்றேனே புரியல சுபா. அதானே, உங்களால என்னையே புரிஞ்சுக்க முடியல. நான் சொல்றது மட்டும் உங்களுக்கு எப்படி புரிய போகுது? இந்தாடி எதை சொல்றதா இருந்தாலும் என் மூஞ்சிக்கு நேரா சொல்றீ. டியா? அது ஒரு லவுடி. கபால்னு குறுக்க வராம பாரு பொண்ணாடா. இப்பவே டி போட்டு கூப்பிடுறல்ல, இது சரிப்பட்டு வராது. அட போடி. கால் பண்றது. அம்மா மா, என்ன மா போட்டு கூப்பிடாதன்னு சொல்றேன்ல. ஐயோ இது ஏன் அம்மா? சீ, ஏன் அம்மா உனக்கு சீயா? சீ, நான் ஒன்னும் உங்க அம்மாவை சீ சொல்ல, உன்னதான் சீன்னு சொன்னேன். ஒரே சீயா இருக்கு. சீ அத விடுமா. மா சொல்ல. சரி எங்க போயிட்டு இருக்கீங்க? எல்லாமே நாசமா போயிட்டு இருக்குமா. என்னடி சொல்ற? ஒரு சின்ன சண்டைமா. என்னால இனிமே இவன் கூட எல்லாம் வாழ முடியாது. அதுக்குள்ள சண்டையா? என்னடா பண்ணி தொலைச்ச? சண்டைனாலே ஒரு ஆம்பளை தான் பண்ணிருக்கணுமா? நாளா எதுவும் பண்ணி தொலைல. தொலையதான் போறேன் பாரு, அவன் கண்காணாத இடத்துக்கு போய் தொலையதான் போறேன். இவெல்லாம் என்ன புரிஞ்சுக்க மாட்டாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, போக போக சரியாயிடும். மா நான் இன்னும் இங்க இருந்து அவங்க வீட்டுக்கே போகல, அதுக்குள்ளேயே இவ்வளவு சண்டை வந்துருச்சு. அங்கெல்லாம் போனா அவ்வளவுதான். மா நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல.
அம்மா இருமா நாங்க வரோம். சுபா கொஞ்சம் போனை வைக்கிறியா? ஓ இப்பவே நீ எங்க அம்மாட்ட பேச விட மாட்டறல? ஐயோ நான் அதை சொல்ல வரல. நம்ம பிரச்சனை நமக்குள்ளேயே இருக்கட்டும், நம்மளே பேசி சால்வ் பண்ணிக்கலாம். அம்மா கிட்டலாம் சொல்லாதன்னு சொல்ல வந்தேன். நீ மட்டும் உங்க அம்மாட்ட சொல்லலாம், நான் சொல்லக்கூடாதா? நான் சொல்லவே இல்லையே. இப்போதானே சொன்ன அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு. இப்ப சொல்லவே இல்லைன்னு மாத்தி பேசுற. அப்ப இப்படிதானே எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுவ. அது இல்ல, பேசுறது வேற சொல்றது வேற. நான் பேசுனேன், நீ சொன்ன. சொல்லி காட்டுறியா? முருகா. ஹலோ ஆயிஷா. அடங்கோயோ, இன்னுமாயா எதுவுமே ஹோட்டல் வரல? ப்ரோ எல்லா ஹோட்டலுமே கேஸ் ப்ராப்ளம்னால கொஞ்சம் மூடி இருக்கு ப்ரோ. யோ அட்லீஸ்ட் பெட்ரோல் பங்காச்சும் ஏதாச்சும் வந்தா நிறுத்தியா? ஏய் இப்போ எதுக்கு நீ எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்க? அட்லீஸ்ட் அவங்களாச்சும் நான் சொல்றத கேக்குறாங்களே. எதுனால என்கிட்டயே சொல்லு, நானே கேக்குறேன். சரி ஏன் இன்னும் வீடு பார்க்காம இருக்க? ஃபர்ஸ்ட் எதுக்கு வீடு பார்க்கணும்? இப்பதானே சொல்லு கேக்குறேன்னு சொன்னேன். சுபா நான் சொன்னது நீ சொல்றத காது கொடுத்து கேக்குறேன்னு. முதல்ல நீ எதுக்கு தனியா வீடு எடுத்து போகணும்னு நினைக்கிற? அதுக்கு ரீசன் சொல்லு. நீ ஏன் இன்னும் ஸ்டெப் எடுக்காம இருக்க? அதுக்கு ரீசன் சொல்லு. நான் ஒன்னு கேட்டா பதில் சொல்லாம கேள்வி கேட்காத. எனக்கு கேள்வியும் மறந்து போயிடுது, பதிலும் மறந்து போயிடுது. நான் ஞாபகப்படுத்துறேன். ஏன் இன்னும் ஸ்டெப் எடுக்காம இருக்க? எனக்கு நம்ம அம்மா அப்பா ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசை. அப்ப நான் மட்டும் என் அம்மா அப்பா அண்ணா எல்லாரையும் விட்டு வரணும், நீங்க மட்டும் ஃபேமிலியா இருக்கணுமா? உன்னை யாருமா அவங்க சொல்லாத. சரி உன்னை யாரும் அவங்கள விட்டு வர சொன்னா அவங்களையும் கூட்டு வா, எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். அதெல்லாம் சேர்ந்து இருந்தா பிரச்சனை ஆயிரும். இதை விடவா? பங்க் வந்தா நிப்பாட்டு தானே சொன்னேன். ஐயோ ப்ரோ அது இந்தியன் ஆயில் பங்க் ப்ரோ. அங்க டீசல் போட்டா மைலேஜே கிடைக்காது. போற வழியில குச்பி பங்க் இருக்கு, அங்க போட்டுக்கலாம். ஓயாங்க எங்கடி போற எங்கடி போற? ஏ சுபா சுபா நில்றி. ஐயோ கதவு வேற. போய் இவனை போய் கல்யாணம் பண்ண சொல்லணும். சி அவசரம் புரியாம இவ வேற நடந்து போயிட்டே இருக்காளே. சுபா எதுவா இருந்தாலும் நடக்காம பேசு சுபா. நீ இவ்வளவு கேவலமா பேசுவியா? ஷிட். ஐயோ அது ஏதோ கோவத்துல பேசிட்டமா. என் மேல இருக்க கோவத்தினால அவரு அவ்வளவு அபியூசிவா பேசுவியா? உன் மேல எனக்கு கோவமே கிடையாது, அவன் மேலதான் கோவம். உன் மேல எனக்கு குழப்பம் மட்டும்தான் இருக்கு. என்ன குழப்பம்? நம்ம பேச ஆரம்பிச்சதுல இருந்து தனி கொடுத்தன போலான்னு சொல்றியே தவிர அதுக்கான ரீசன் இது வரைக்கும் சொல்லிருக்கியா? சொன்னாதான் புரிஞ்சுப்பியா? கடவுளாவே இருந்தாலும் நீ சொன்னாதான் கேட்பாரு. நான் மனுஷன், எனக்கு சொன்னாதான் புரியும். அப்பதான் சொல்யூஷனும் கிடைக்கும். இதே மாதிரிதான் எங்க அப்பாவும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாம்னு எங்க அம்மா அவர் வீட்டுக்கு கூட்டு போனாரு. ஆனா எங்க அம்மா அங்க ஒரு நாள் கூட நிம்மதியா இல்ல. டெய்லி ஏதாச்சும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எங்க அப்பா எங்க அம்மாவை அடிக்காத நாள்லாம் விரல் விட்டு எண்ணிடலாம். நான் கூட ரொம்ப நாளா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் சண்டை வந்துச்சுன்னு நினைச்சேன். ஆனா போக போக தான் புரிஞ்சது என் அப்பா லவ் மேரேஜ் பண்ணது என் பாட்டிக்கு பிடிக்காதனால தான். தினமும் எங்க அம்மாவை பத்தி ஏதாச்சும் எங்க அப்பாட்ட சொல்லி சண்டை மூட்டி விட்டுட்டே இருப்பாங்க. லவ் மேரேஜ் பண்ண அவங்களுக்கே அந்த நிலமைனா அரேஞ்ச் மேரேஜ் பண்ற ஏன் நிலமை சொல்லவா வேணும்? எங்க என் பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்தத நான் என் குழந்தைக்கு கொடுத்துடணுன்ற பயத்துல தான் கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ணேன். அப்பதான் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்களேன்னு உன்னை வந்து பார்த்தேன். உன்னை எப்படி ரிஜெக்ட் பண்ண வைக்கலான்றதுக்காக தான் தனி கொடுத்துன்னு போலான்னு சொன்னேன். ஆனா நீ அதுக்கும் ஓகே சொன்ன. என்ன ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டு எனக்காக டிசிஷன் எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ இப்ப அதை எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டல. இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட இத்தனை நாளா சொல்லல? என் அப்பா ஒரு முறைடா என் அம்மா வச்சு அபியூஸ் பண்றான்னு எல்லாத்தையும் சொல்றியா? நான் ஒண்ணு எல்லாரும் கிடையாது சுபா, நான் உன் ஹஸ்பண்ட். எனக்கு சொன்னா தானே தெரியும். இங்க பாரு சுபா, நீ சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்ம ஃபேமிலியில அப்படி நடக்காது. எந்த பையன் தான் தான் அம்மா விட்டு கொடுத்து பேசியிருக்கீங்க? ஃபேமிலினா அவங்க மட்டும் கிடையாது சுபா, நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஏன் யாரோ சொல்றதுனால நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வரப்போகுது? அது எங்க அம்மாவாவே இருந்தாலும் சரி. சுபா நான் இப்போ வரைக்கும் தனி கொடுத்தன வேணான்னு சொல்ல. அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையும் அம்போன்னு விட்டு போயிட முடியாதுல்ல. உன் அப்பா அம்மாவுக்கு நடுவில் புரிதல் இல்லைன்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. பட் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டனால தான் ஏன்னு கேட்டு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ கண்டிப்பா நமக்குள்ள அந்த புரிதல் இல்லாம போகாது. போக போக நீயே புரிஞ்சுப்ப. ஒருவேளை நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா? நடந்துருச்சுனா வாச்சு கேள. சரி நடந்துருச்சுனா? நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்லல. ஆனா உன் சைல்ட்ஹுட்ல இருந்து கிடைக்காம ஏங்கின ஒரு லவ் நம்ம ஃபேமிலி மூலியமா கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. அதையும் மீறி நீ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்பயும் நான் உன் கூட நிற்பேன். நான் என் குழந்தைங்களுக்கு எதனா ட்ராமா கொடுப்பேன், நீ நம்புறியா? மாட்டேன்.
மாட்டதான். பட் முடியும்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் பார்த்திபன்? ஒரு ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் மிஸ்ஸஸ் சுபாஷினி பார்த்திபன். ப்ரோ டைம் ஆயிடுச்சு, போலாமா? ஆமா போகணும்ல. ஏப்பா வண்டியை மட்டும் யூட்டன் எடுப்பா, அப்படியே பெட்ரோல் பங்க் போயிட்டு போயிடலாம். ஐயோ இங்க யூட்டன் வர கிடையாது. ரிவர்ஸ்லயாச்சு ஏறா. ஆனா 2 கிலோமீட்டர் போனா பீலமேடு ஜங்ஷன் வரும், அங்க வேணா யூட்டன் பண்ணிக்கலாம். அட போயா, நீ வா சுபா, நம்ம பீச் ஓரமா காத்தோட்டமா போய்க்கலாம். அது வரைக்கும் கையை பிடிச்சினே வரியா, எனக்கு அந்த ஃபீல் இல்லாம இருக்கும். எந்த ஃபீல்ப்பா? எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணுமா. அதை ஏன்பா என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லல? என்ன எங்கம்மா சொல்ல விட்ட? சரிப்பா, ஹனிமூனுக்கு எங்க போறோம்? முதல்ல பாத்ரூமுக்கு போவோமா. அப்போ நம்ம ஹவாய்க்கு போலையா? அதுலயும் ஆயா சுத்தம்.